என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலும் கிடையாது. பேசாமல் அது மாட்டி இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தை பார்க்கறதுலயே 1,00,000 கர்மா பிரச்சனைகள் சரியாகுது. எரிச்சிட்டு அந்த பொட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் அந்த பசங்கள்லாம் எப்படிங்கிறது. நீ அந்த மாதிரி இருக்கணும். நீ படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு படுத்து கிடக்கிறத உனக்கு என்ன லாபம்? குருச்சரணம். எனது குழந்தைகளுக்கும், அதாவது எனது என்ஜினியர்ஸ் பிள்ளைகள் மற்றும் மக்கள் எல்லாரும் எல்லாவித நன்மைகளும் அடைந்து நீடூழி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு கேள்வி 24. அந்த 24 கேள்வி என்னென்னா, கேள்வி மட்டும் நிறைய பேர் நான் இதை பார்த்தேன். அம்மா பிஇ படிக்க வச்சோம், அம்மா நாங்கள் எம்எஸ் படிக்க வச்சுருக்கோம், எல்லாம் படிச்சுட்டு ஒரு வேலைக்கும் போகாமல் பேசாமல் படுத்து டிவி பார்க்க சாப்பிட படுத்தோங்க. இதை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்களே, நாங்கள் என்னமா செய்வோம்? என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலும் கிடையாது. பேசாமல் அது மாட்டி இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னா, இது ஒரு குழந்தைய பற்றி சொல்லிங்கன்னா பரவாயில்லைங்க. நிறையா பேர் சொன்னாங்க. அதனால தான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். சரிதானா? இப்போ பார்ப்போம். இதுக்கு ரொம்ப நல்லது என்னென்னா, புதிய மனசும் ஒன்றும் ஆகலை. அதானே கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா அப்படி பண்ணுவாங்களா? அதை விட தகப்பனாரை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க, நான் என் தகப்பனாரே கொள்ளுவேன் இப்படிலாம் சொல்கிற பிள்ளைங்க, இதை கேட்டுட்டு என்னால் தாங்கவே முடியல. இப்படிலாம் பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக கூட இருந்துச்சு. அது மட்டும் அல்ல, எந்த விதனாலும் சரி தன்னுடைய தகப்பனாரை எதுக்கிறது, தாயாரை எதுக்கிறது, படித்து போட்டு வேலைக்கு போகாமல் பாதியில் படிப்பை விட்டுட்டு வந்துடுறது, இந்த மாதிரி நிறையா பேரை நான் பார்த்துட்டேன். கொஞ்சம் நெஞ்சம் பார்க்கல சாமி, நிறையா பார்த்த கண்டு அதுக்கு என்னென்னு உட்காந்து படித்து அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு என்ன பாச் ஃப்ளவர் தான். பாச் ஃப்ளவர் த பெஸ்ட் ரெமெடி டு எவ்ரி திங் அண்டர் த ஸ்கை ஆன் த எர்த். புரிஞ்சிச்சா? இந்த உலகத்தில் அருமையான ஒன்று, அதை மறந்துடக்கூடாது நீங்கள். அதில் என்னென்னா, அதாவது ஓக், வைல்டு ஓக், செஸ்னட் பட், ஸ்வீட் செஸ்னட், இதை கலந்து அந்த பிள்ளைகள் கொடுத்தே ஆகணும். அதோட சாப்பிட்டே ஆகும். புரிஞ்சிச்சா? அவங்க எல்லாரும் கட்டாய ரேட் இனிஷியேஷன் வாங்கி ஆகணும். இது கட்டாயம் வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. சரிதானா? இந்த இதை பண்ணிடணும். அது மட்டும் இல்லை, இதில் கர்மா எஃபெக்ட் இருக்கணும். அந்த வீட்டினுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணும். ஒரு ஏதாவது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கா, இல்லை வீட்டில் ஏதாவது இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்பாரு எப்படி ஹவுஸ் கிளென்சிங்னு சிம்பிளாக பண்ணுறத சொல்லித்தரேன். இந்த ஹவுஸ் கிளென்சிங் என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி பண்ணணும்னா, பார்த்தா போதும் நமக்கு. இதில் இருக்க நீ மந்திரத்தை கூட மாமா அதை கூட வாசிக்க வேண்டாம், பார்த்தாலே போதும் கர்மா கழியுது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு புத்த மந்திரத்தில் இது அருமையான ஒன்று. சீயிங் திஸ் மந்த்ரா இல்லை, இந்த மந்திரத்தை பார்க்கறதுலயே 1,00,000 கர்மா பிரச்சனைகள் சரியாகுது அப்படிங்கிறது விதி. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு தாய் தப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் லம்போதராய நமக, அது ஒன்று, அது தனி. ஓம் லம்போதராய நமகன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அடுத்தது லூ லா லூ லா லி, லூலா லூலா லி, லூலா லூலா லி, லூலா லூலா லி. இதை நீங்கள் சொல்லிட்டு இருக்கணும். சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, ரொம்ப அவங்களுக்கு அந்த எனர்ஜி, அந்த பிள்ளையை நினச்சி வேலைக்கு போகட்டும், நல்ல புத்தி வரட்டும்னு நினைங்க. புரிஞ்சிச்சா? கட்டாயமாக சாப்பாட்டில் தண்ணியில் இந்த நம்பரை முதல்ல போடுங்க. 5184913139 989 5184311989. இந்த நம்பரை கட்டாயமாக யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வேலை செய்யமாலாம் கேட்காதீங்க. நோக்கமாக பிஸ்னஸ் இருந்தாலும் கிடையாது. நீங்கள் இது பண்ணி தான் ஆகும், அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. சில பேர் அனுமன் வார்டில் பொட்டு வச்சுட்டே வருவாங்க. அதை செய்கிறதும் செஞ்சு பாருங்கள், அது பழைய காலத்து மெத்தடு. அப்புறம் புஜபத்ரா இலையில் செந்தூரத்தை வச்சு இதை எழுதுங்க. எழுதி அதை எரிச்சிருங்க. எரிச்சிட்டு அந்த பொட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் அந்த பசங்கள்லாம் எப்படிங்கிறது. புரிஞ்சுதா? முத்திரை எப்படின்னா, சும்மா இந்த பாருங்கள், இப்படி முத்திரை வச்சுக்கோங்க போதும். இந்த மாதிரி முத்திரை வச்சுக்கிட்டாலே போதும். இந்த கை ரெண்டே இப்படி வச்சுக்கிட்டு வேண்டுங்க. கை ரெண்டே இப்படி வச்சுக்கிட்டு
சும்மா இப்படி நமஸ்காரத்தை ஃபுல்லாக பண்ணாமல் பாதியில் வச்சு இப்படி வச்சுக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு வேண்டுங்க. சரிதானா? இப்படி வச்சு வேண்டிக்கோங்க. இது முத்திரை இல்லை புஜபத்திரா இலையில பண்ணிக்கோங்க. சரி, சகல காரியத்துக்கும் உண்டானது இந்த பாருங்க. இது இந்த இந்த எந்திரம் தான். இந்த எந்திரத்தை நீங்கள் வந்து என்ஜினியர்ஸில் பண்ணிக்கலாம். அடுத்தது அமிர்தஸ். அமிர்தஸை கட்டாயமாக அமிர்தஸை யூஸ் பண்ண பழகுங்க. அந்த அமிர்தஸில் என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டுமல்ல, அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம். நம்மளுடைய என்ன பண்ணணும், நீங்கள் ஹிமாலயன் சால்ட், ராக் சால்ட் இருக்கு இல்லையா, அந்த லேம்பை வாங்கி சொல்லி விட்டுருங்க. அந்த ரூமில், அந்த பசங்க இருக்க ரூமில் சொல்லி விட்டுருங்க. அது ரொம்ப ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த ஹிமாலய ராக் சால்ட்டை சும்மாவே வந்து நீங்கள் நெகட்டிவிட்டி எடுக்கிறதுக்கு இல்லை பிளாக் டூர்மலின் இருக்கும், அது வீட்டு வாசலில் வச்சுருங்க. பிளாக் டூர்மலின்னா வீட்டு வாசலில் வச்சுருங்க. அது மட்டும் இல்லை, ஒரு யந்திரம் இருக்குங்க பாருங்கள். இதை எழுதிக்கோங்க. இதை எழுதி நீங்களாவே எழுதி வச்சு இல்லை பண்ணலாம், இல்லை என்ஜினியர்ஸில் கேட்கலாம். இதை எழுதி வச்சுட்டு இதில் கீழே எழுதி வைங்க. இந்த பையன் வேலைக்கு போகட்டும், இத்தனை நாளைக்குள்ளே வேலைக்கு போகட்டும், குசத்தை மறக்கவே வேண்டாம். புரிஞ்சுதா? இது எல்லாமே நீங்கள் படிக்க ஆகணும். எதை பண்ணணும் அப்படி எத்தனை முடியுமோ அத்தனை பண்ணுங்க. பண்ண முடியாத விட்டுருங்க. இந்த எந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை எழுதி வச்சு இதில் வந்து பூஜை பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கீழே எழுதி வைங்க. எங்களுக்கு என்னென்ன நடக்கணும், என் பிள்ளை இந்த பேருடையவன் இந்த மாதிரி படித்தப்போ இந்த பிள்ளை வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்புறம் வேலை கிடைக்கணும்னு போட்டிருப்பேன், அதை இது பண்ணுங்கள். இந்த லைட்டை கட்டாயமாக எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, என்கிட்ட எனர்ஜிஸில் கேளுங்க. அதை சொல்லி விட்டுருங்க அவங்க ரூமில். அப்போ நெகட்டிவிட்டி போயிடும். இது வந்து ஹிமாலயன் சால்ட்ராக இது லேம்ப் இது ஆச்சா. அப்புறம் இந்த ஒரு பிரமிடு, இதை நீங்கள் இதில் வாங்குறது கொஞ்சம் சீப்பாக இருக்கும், இல்லை ஆர்கானிக் பிரமிடு. இது பியூர் கிறிஸ்டல் பிளாக் டூர்மலின். இந்த பிளாக் டூர்மலின் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது. அட்லீஸ்ட் இந்த ஒரு பிளாக் டூர்மலின் அவங்க பெட்டுகளில் கூட வச்சுருங்க. அதை நெகட்டிவிட்டி தான் அப்சார்ப் ஆகட்டும். இருக்கவே இருக்குது ஊதுபத்தி. இது எல்லாமே நீங்கள் ஏதாவது ரெண்டு யூஸ் பண்ணி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி ஒரு 10 பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு கட்டாயமாக சொல்லுங்கள். ஏன்னா நான் அதில் ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன். இந்த மாதிரி படிச்சுட்டு எதையாவது ஒன்று செய்யலாம் இல்லையா. நான் வேலைக்குன்னா ஒரு கவர்மெண்ட் சேர்த்து போகணும்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு போகிறேன். எதையாவது உழைச்சி பெட்டிக்கிற கூட ஆரம்பிங்க கண்ணுங்களா. ஏன் அந்த மாதிரி இருக்கணும்? நீ படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு படுத்து கிடக்கிறத உனக்கு என்ன லாபம்? இந்த வயசில் இப்படி பண்ணேன்னா உன் தாய்தான் படிக்க எவ்வளோ பேர்டனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு யோசிச்சிங்களா? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எப்போ வந்து ஒரு குடும்பமாகி எப்போ நீங்கள் மற்றவங்களை காப்பாற்றுறது? யோசிச்சு பாருங்க கண்ணுங்களா. இல்லை இந்த அம்மா வயசான அம்மா இல்லை, பாவம்ல. நீங்கள்லாம் சம்பாதிச்சு 10 ரூபா எனக்கு கொடுங்க. அந்த 10 ரூபா நான் பேசினேன் பார்த்தீங்களா, அது எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். என் சின்னங்களே சும்மா இருக்காதீங்க கண்ணுங்களா. 72 வயசில் நான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன்ல. நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு இந்த அம்மாக்காகவாவது போய் சம்பாதிச்சு 10 ரூபா கொடுப்பீங்களா? நான் இதை எதிர்பார்க்கலாமா உங்ககிட்ட இல்லை? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் சென்னுங்களே. பைடா கண்ணுங்களா.